நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது மேஷ ராசிக்காரங்களை பத்தி. மேஷ ராசிக்காரங்க அப்படின்னாலே புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறந்துட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க தான் மேஷ ராசிக்காரங்க. எதையுமே எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறத ரொம்ப கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க தான் மேஷராசிக்காரங்கன்னு சொல்லலாம். மேச ராசிக்காரங்க எப்பவுமே நல்ல போராடுற குணம் இருக்கிறவங்க. அவங்க கிட்ட என்னைக்குமே சண்டை போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லா இடத்துலயுமே நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மேசராசிக்காரங்க. கடந்த காலத்துல அவங்களோட வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு ரொம்ப பெரிய ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கும். சொந்த பந்தத்தை எல்லாம் இழக்க வேண்டிய நிலை வந்திருக்கலாம். சொத்தையுமே இழந்திருப்பீங்க. உங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு உறவுகளையுமே இழந்திருப்பீங்க. கடைசியா தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரியவே ஆரம்பிக்கும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுக்கிறதுக்கு, உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்க நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் நீங்க வேலையில மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளா இருந்திருக்கீங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது? நான் யாரோட வாழ்க்கையிலயும் கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது இல்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு ரொம்ப நாள் நீங்க யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. மேச ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே பிரச்சனைங்கிறது வரும், கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரியே தான் பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கும். நீங்க என்னதான் பிரச்சனைய தவிர்த்துட்டு ஏதாவது போனாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டே தான் இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய காலகட்டமா அமைஞ்சிருக்கு. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாம் விட்டுருங்க. இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மையெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இனி இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். மேஷ ராசிக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியாவும் உடல் சார்ந்த பிரச்சனைங்கிறதுலயும் ரொம்ப அதிகமாகவே கடந்த காலங்கள்ல பாதிக்கப்பட்டிருந்திருப்பீங்க. ஆனா இப்போ உங்களுக்கு கிரகங்களோட நிலை உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்குது. அதனால இப்ப நீங்க ஒரு ராஜயோகத்தை அனுபவிக்க போறீங்க அப்படின்னே சொல்லலாம். கடந்த காலங்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்டது, அதற்காக முயற்சி பண்ணிருப்பீங்க. ஆனா எதுவுமே கிடைச்சிருக்காது. ஆனா இப்போ அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கூடி வரப்போகுது. இந்த இடைப்பட்ட ஒரு 6 மாதங்கள்ல நல்ல எஃபெக்ட் போட்டிருப்பீங்க. நிறைய முயற்சி பண்ணிருப்பீங்க மேச ராசிக்காரங்க தான். ஆனா எதுவுமே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இந்த இடைப்பட்ட 6 மாதங்கள்ல நீங்க நினைச்ச மாதிரியே ஆசைப்பட்ட எல்லாமே நடக்க போற காலமும் வந்துருச்சு. இந்த சனியோட வக்ர நிவர்த்தி அதுக்கு அடுத்து வரப்போகுது. பாத்தீங்கன்னா குருவோட வக்க நிவர்த்தியும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல யோகமான காலம்தான் இப்போ வரப்போகுது. அதனால உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இனி ஒவ்வொன்னா நிறைவேற போகுது. பிள்ளைகளோட படிப்புலையும் கல்வியிலையும் முன்னேற்றம் ஏற்பட போகுது. மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. பூர்வீக சொத்துல இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க போகுது. உத்தியோகத்துல பாத்தீங்கன்னா மேலதிகாரிகள் உங்களை ரொம்ப பாராட்டவும் செய்வாங்க. மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றமும் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியும் உங்களுக்கு அடுத்த கட்டமா உங்க வாழ்க்கையில வரப்போகுதுன்னே சொல்லலாம். கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா மேச ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை கூட கிடைச்சிருக்காது. ஏதோ கிடைக்கிற வேலைக்கு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ற ஐடியா இருந்தா
கண்டிப்பா உங்களுக்கு அந்த வேலை கண்டிப்பா கிடைக்கும். இந்த காலகட்டங்கள்ல மேச ராசிக்காரங்க கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது விரைவிலேயே உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்கிறதுனால வருமானம் பல வழிகள்ல உங்களை தேடி வரும். தொழில்ல லாபம் அதிகமாவே இருக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்பு, புதிய பதவி எல்லாமே உங்களை தானாவே தேடி கிடைக்க போகுது. ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலயும் சரி, இல்ல வாழ்க்கையிலயும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இனி அவங்களோட தொந்தரவு உங்களுக்கு முழுசா இருக்கவே இருக்காது. கடந்த காலங்கள்ல நீங்க ஒரு பெரிய கம்பெனில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியா ஒரு அங்கீகாரம் அங்க கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் கூட நிறைய பேர் வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைய சலுகையும் எல்லாமே கிடைச்சு ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரிதான் இன்ன வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஆதரவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வும் கூட உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபாரம் இந்த தடைகள் எல்லாமே விலகி அதிகமான லாபமும் முன்னேற்றமும் உங்களுக்கு வரப்போகுது. வரவேண்டிய பணம் இருந்ததுன்னா கைக்கு சீக்கிரமா வந்துரும். குடும்பத்துல இந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி செல்வாக்கு அதிகரிக்கும். கடந்த காலங்கள்ல மேசராசிக்காரங்களுக்கு திருமணங்கிறது ரொம்ப பிரச்சனையும் சிக்கலையும் சவாலையுமே உங்களுக்கு கொடுத்திருக்கும். இதுல குறிப்பா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் ஆயிருக்கும். ஆண்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இது எல்லாமே இனி வரக்கூடிய மாதங்கள்ல உங்களுக்கு முழுமையா நிவர்த்தியாகி திருமண வாழ்க்கைக்குள்ள மேஷராசிக்காரங்க உங்க துணையோட அடியெடுத்து வைக்க போறீங்கன்னே சொல்லலாம். இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள்ல மேச ராசிக்காரங்களோட வளர்ச்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பா பொருளாதாரத்துல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத மாதிரி ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. இது மூலமா கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் எல்லாமே இப்ப சுமூகமா முடிய போகுது. ஒரு பைசா கடன் இல்லாம எல்லாத்தையுமே நீங்க கட்டி முடிக்க போறீங்க. முடிஞ்ச அளவுக்கு தவறான பழக்கங்கள், மது பழக்கம் இதுல இருந்து உங்களை காப்பாத்திக்கிறது மேச ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்துல நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் அது மூலமா நீங்க சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா உறவுகள் மத்தியில கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அது குடும்ப உறவா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், இல்ல வேற சொந்தங்களா, தாய் வழி மாமா அல்லது அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் உடனடியா அவங்க ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், கூட்டு தொழில் பண்ணலாம் அப்படிங்கும் போது நீங்க அவங்க கிட்ட சேராம கொஞ்ச நாள் மட்டும் விலகி இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கூட்டு தொழில் பண்ணும்போது நிச்சயமா அந்த தொழில்ங்கிறது சக்சஸ் நோக்கி போகும். இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே நல்லதா அமையும். அதனால மேச ராசிக்காரங்களுக்கு மனசுல நினைச்ச காரியங்கள் எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரியே நிறைவேறும். கூட்டாளிகளோட யோசனையால தொழில்ல முன்னேற்றமும் ஏற்படும். தவறிப்போன சில வாய்ப்புகளும் உங்களை தேடி கிடைக்கும். செயல்பாடுகள்ல ஒரு வீரியம் உண்டாகும். புதிய பொருட்கள் வாங்கறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க. உயர்கல்வி தொடர்பான செயல்பாடுகள்ல தெளிவான முடிவு எடுப்பீங்க. எடுக்கிற முயற்சிகள்ல உடனிருப்பவங்கள அனுசரிச்சு போறதுல ரொம்ப நல்லதா ஒண்ணு. வேலை பார்க்கிற இடத்துல இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் இனி உங்களுக்கு குறைய போகுது. எதிர்பாராத சில உதவிகளும் அங்க உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். மேச ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போகிற முயற்சிகள் இருந்தா அது வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும்.
உறவுகளுக்கிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் இனி முழுசா விலகிரும். புதிய நண்பர்கள் உங்க தொழிலுக்கு உதவி செய்வாங்க. தொழில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே நீங்கும். மூட போற நிலைமையில இருந்த தொழில் மறுபடியும்